அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் என்ன இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பார்க்க போறோம்னா அதே தேர்ட் சாப்டர்ல இருந்து சால்வ் த ஈக்குவேஷன் 3x³ minus 26x² plus 52x minus 24 is equal to 0 if it is form and GP. ஜிபினா நம்ம இதுக்கு முன்னே சீரீஸில் ஏபி பார்த்தோம். அதில் ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் கொடுத்தேன். எத்தனை பேர் கரெக்டாக கமெண்ட்டில் ஆன்சர் சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி போடுறேன். இப்போ சொல்யூஷனில் என்ன பண்ணுறோம், இங்கே ரூட்டை நான் எடுக்கணும். ஜிபியில் நம்மளுக்கு அந்த ஃபார்மேட் எப்படி இருக்கும், ஜிபியில் ஏஆர் ஏஆர் ஸ்கொயர்ட் எக்ஸட்ரான்னு போகும். அப்போ இங்கே நான் லெட் ரூட்ஸ் பி a/r ஏஆர்னு எடுத்துருக்கிறேன். பி ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். அப்போ என்ன ஆகும், அடுத்த ஸ்டெப்பில் சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். கிவன் ஈக்குவேஷன் என்ன நம்மளுக்கு 3x³ minus 26x square plus 52x minus 24 is equal to 0. இதில் sum of the roots பார்க்கணும். sum of the roots என்ன ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் பிஃபோர் சீரீஸில். அதை புரியலை அப்படின்னா அதில் பார்த்துட்டு வாங்க. sum of the series a/r plus a plus ar is equal to minus b/a அப்படின்னு பார்த்துருக்கோம். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு பார்த்துருக்கோம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் என்ன, a/r a இன்டு ஏஆர் மைனஸ் d/a அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ இதில் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, ஆர் கேன்சல் ஆயிரும், a⁻3ன்னு இருக்கும், மைனஸ் டி இருக்கிற இடத்துல என்ன இருக்கு 24 மைனஸ் 24, ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்கு உங்களுக்கு 3 அப்படின்ட்டு இருக்கு. இப்போ கேன்சல் பண்ணோம்னா 8 minus into minus plus. So a⁻3 is equal to 8. 8 எப்படி எழுதலாம் 2⁻3. அப்போ ஏயோட வேல்யூ என்ன நம்மளுக்கு 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா. இப்போ ஏ வச்சுட்டு சம் ஆஃப் த ரூட்டுக்கு வாங்க. இப்போ a/rன்னு இருக்கா, ஏஆர். ஸோ எல்சிஎம் வந்து நான் ஆறுன்னு எடுக்கிறேன். அப்போ ஏஆர் பிளஸ் இங்கேயும் நான் ஆறால் மல்டிபிள் பண்ணால் ஏஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் is equal to minus b/a. b வந்து என்ன இருக்கு minus 26, a வந்து என்ன இருக்கு 3. அதாவது ஆக்சுவலி ஈக்குவேஷனில் உள்ள ஏ நான் மென்ஷன் பண்ணுறது வேற, மைனஸ் b/a d/aங்கிறது இந்த ஃபஸ்ட்டு கோஎஃபிசியன்ட், மேக்ஸிமம் டிகிரியோட ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட். இந்த ஏ வந்து நான் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷனாக நான் எடுத்துருக்கிறேன். அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அப்படி இல்லைன்னா ஆல்ஃபா வேறு ஏதாவது லெட்டரில் எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுவோம், 326 நம்மளுக்கு கேன்சல் ஆகுமா, ஆகாது. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 3 இங்கே எடுத்துகிட்டு வந்தோன்னா என்ன கிடைக்கும், 3 இன்ட்டு ஏ ப்ளஸ் ஏஆர் ப்ளஸ் ஏஆர் ஸ்கொயர். இங்கே என்ன கிடைக்கும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 26r அப்படின்ட்டு இருக்கும். இந்த ஆர் அங்கே போயிடும், இந்த 3 இங்கே வந்து. இங்கே ஏ காமனாக இருக்கா, ஸோ ஏவை நம்ம வெளியில் எடுத்துடலாம். அப்போ என்ன கிடைக்கும், 1 + r + r ஸ்கொயர். இங்கே 26r அப்படின்ட்டு இருக்கும். இப்போ 3a வேல்யூ என்ன, ஏயோட வேல்யூ 2. அப்போ 3 இன்ட்டு 2 1 + r + r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 26r அப்படின்ட்டு இருக்கும். இது வந்து 6ன்னு இருக்குமா, இப்போ மல்டிபிள் பண்ணோன்னா 6r + 6r ஸ்கொயர் 26 இங்கே வந்தால் மைனஸ் 26r இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ 6r ஸ்கொயர் இங்கே ப்ளஸ் 6r இங்கே மைனஸ் 26, ஸோ மைனஸ் 20r ப்ளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டிவைடட் பை 2 அப்படின்னு போடலாமா, எல்லாமே 2வால் டிவைட் ஆகும். 3r ஸ்கொயர் மைனஸ் 10r ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ஈஸியாக உங்களுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிச்சிடலாமா, மல்டிபிள் பண்ணால் +9, ஆட் பண்ணோன்னா -10. எஸ் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் 1,9 -1 -10 மல்டிபிள் பண்ணால் +9, ஆட் பண்ணோன்னா -10. இங்கே கோஎஃபிசியன்ட் இருக்கிறதால டிவைடட் பை 3. ஸோ கோஎஃபிசியன்ட் 3 நம்ம போடுவோம், கேன்சல் பண்ணோன்னா 3. அப்போ இதை எப்படி எழுதலாம், 3r - 1 and r minus 3 is equal to 0. அப்போ 3r minus 1 is equal to 0, r is equal to 1/3. r minus 3 is equal to 0, r is equal to 3. இப்போ rக்கு எனக்கு 2 வேல்யூஸ் கிடச்சிருக்கு, இங்கே ஏக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ கேஸ் 1 கேஸ் 2 அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். கேஸ் 1ல் என்ன ஆகும், கேஸ் 1
ஏ வேல்யூ வந்து நான் 2ன்னு எடுத்துக்கிறேன், ஆர் வேல்யூ 1/3ன்னு எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு என்ன ரூட்ஸ் வந்து என்னது? ஏ பை ஆர், ஏஆர். அப்போ 2/1/3. இங்கே ஏயோட வேல்யூ 2 இன்ட்டு 1/3. அப்போ இது ரெசிப்ரோக்கலாக ஆச்சுன்னா 6,2,2/3 அப்படின்னு இருக்கும். அதுக்கடுத்து கேஸ் 2ல் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? கேஸ் 2 ஏயோட வேல்யூ அதே தான் 2ன்னு எடுத்துக்கிறோம், ஆரோட வேல்யூ 3ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஏ பை ஆர், ஏஆர். ஏன்னா என்ன? 2/3, ஏ 2 இன்ட்டு 3. அப்போ ரூட்ஸ் ஆர் 2/3, 2, 6 அப்படின்னு கிடைக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.